எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் தட் சிக்மா மேல்ஸ் டோன்ட் ஹேவ் டு எக்ஸ்பிளைன் எனிபடி. சில விஷயங்கள வந்து சிக்மா மேல்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் குடுக்கணும்னு அவசியமே இல்லன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து எதுக்காக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல எத்தன முறை வந்து யாரோ ஒருத்தர் நம்மள கண்காணிச்சுட்டே இருக்கிற மாரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். எல்லா விஷயங்களையுமே வந்து யாரோ ஒருத்தர்ட்ட டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். நம்ம செய்ற விஷயங்களெல்லாம் வந்து எத்தன வாட்டி எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டே இருந்திருப்போம். நான் இதுக்காக தான் இத பண்ணேன் அப்படின்ற மாரி. இந்த விஷயங்கள வந்து சிக்மா மேல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம யாரோ ஒரு பெர்சன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓன் ஸ்டாண்ட்ல நம்ம நிக்க மாட்டோம். நம்மளுடைய ஓன் டிசிஷன் மேக்கிங் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால, நெறைய விஷயங்கள் சிக்மா மேல்ஸ் வந்து நெறைய பேர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாரியான விஷயங்கள தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டுக்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். டிசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம், உங்களுடைய சாய்ஸஸா இருக்கலாம், நீங்க என்ன பிரிஃபர் பண்றீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம், உங்க கூட இருக்கிற பீப்பிளா இருக்கலாம். எல்லார்கிட்டயுமே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா உங்களுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன் டைமும் வேஸ்ட் ஆகும். அவங்களுடைய சாய்ஸஸ வந்து உங்க மேல திணிக்க ஆரம்பிச்சுருவாங்க. என்னப்பா அதுக்காக வந்து யார்கிட்டயுமே எதுவுமே எக்ஸ்பிளனேஷன் குடுக்கக்கூடாது, யார்கிட்டயுமே எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சில இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது தவறு கிடையாது. எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கனால அந்த ரூட்ல ப்ராப்பரா போ முடியாது. இந்த ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, சிக்மா மேல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான சில விஷயங்கள வந்து அவங்களே முடிவெடுத்து செய்ய ஆரம்பிப்பாங்க. செய்யும்போது மட்டும் தான் அது என்ன விளைவு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சுத்தி இருக்கிற பீப்பிளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எல்லாத்தையுமே வந்து ஓப்பனா காமிச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் வந்து சிக்மா மேல்ஸுக்கு கிடையாது. அந்த மாரி காமிச்சாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அந்த விஷயம் சொதப்பிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிக்மா மேல்ஸுக்கு அதிகமா தெரிஞ்சுட்டு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்த பீப்பிள் வந்து அவங்க கிட்ட எவ்வளவு ரெஸ்பெக்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து சிக்மா மேல்ஸ் வெளிப்படையா காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த ரெஸ்பெக்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நாம வந்து எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் தான். ஆனா வந்து அந்த ரெஸ்பெக்ட்க்கு அந்த பெர்சன் தகுதியுடையவரா இருக்காரா, இல்லையா அப்படின்னு சொல்லப்படுறதும் அதை விட இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நம்மள எத்தன பேர் வந்து ஒருத்தர புடிக்காமலே வந்து அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருந்திருப்போம். வயசுல பெரியவரா போயிட்டாங்க, வயசுல இந்த மாரி ஒரு மூத்தவங்களா போயிட்டாங்க. நான் அவங்க இந்த மாரி தவறுகள் செஞ்சுட்டாங்க. நம்மலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போணும்னு சொல்லிட்டு, நமக்கு புடிக்காமலே எத்தனையோ பேருக்கு போய் மரியாதை குடுத்துட்டு இருப்போம். இத சிக்மா மேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக சிக்மா மேல்ஸ் வந்து ஒரு பெர்சனுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும் அப்டின்னா, ஒரு செக்லிஸ்ட் வச்சுட்டு அவங்க இந்த மாரிலாம் பிஹேவ் பண்ணா தான் நான் ரெஸ்பெக்ட் குடுப்பேன் அப்டின்னு சொல்லப்படுற, அந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ற பீப்பிள் கிடையாது. அவங்க என்ன இந்த மாரி தான் நடத்தணும், இந்த மாரி தான் என்கிட்ட பிஹேவ் பண்ணணும், இந்த ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கணும், அப்பதான் நான் ரெஸ்பெக்ட் குடுப்பேன் அப்டின்ற மாரியான விஷயத்த அவங்க செய்யவே மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு உண்மையாவே ஒரு பெர்சன புடிக்கல அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அவங்கனால சிக்மா மேல் கைண்ட்ல இருக்க பீப்பிளோட ரெஸ்பெக்ட்ட வாங்கவே முடியாது. இப்போ ஒரு சின்ன பெர்சன் அவங்கள வயசுல குறைவான பெர்சன வந்து அவங்களுடைய ஆட்டிட்யூட புடிச்சிருந்தது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிக்மா மேல்ல இருக்க கைண்ட் ஆஃப் பீப்பிள் வந்து டைரக்ட்டா போய் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பாங்க. வயசுல ரொம்ப மூத்தவங்களா இருந்தாலுமே கூட சரி, ஒரு 50, 60 வயசு பெரியவரா இருந்தாலுமே கூட சரி, இவங்களுக்கு அவங்களோட ஆட்டிட்யூட் புடிக்கலன்னா, ஆப்வியஸா அப்டியே வெளிய வந்துருவாங்க. ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டாங்க. இவங்களோட ரெஸ்பெக்ட்ட வந்து அவங்களால ஏர்ன் பண்ண முடியாது. ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டோம், எல்லாருமே இருக்காங்க அப்படின்றதுக்காக ரெஸ்பெக்ட்ட காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா நடந்துப்பாங்க. அதே சமயத்துல சண்டையும் போட மாட்டாங்க. ஸோ இத பண்ணிட்ட அப்புறமா போயிட்டு, அன்னைக்கு அவரு அந்த மாரி என்ட்ட பிஹேவ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அவரு இந்த மாரியெல்லாம் பேசிட்டாரு. அந்த மனுஷன் சரியில்லன்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டாங்க. எல்லார்ட்டயுமே போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அந்த பெர்சன் இது மாரி பண்ணாரு. அதனால தான் நான் ரெஸ்பெக்ட் குடுக்காம வந்துட்டேன்னு சொல்லப்படும் அந்த விஷயத்த சொல்லணும்ன்ற அவசியம் சிக்மா மேல்ஸ்க்கு கிடையவே கிடையாது. அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்களுடைய பேரையும் டேமேஜ் பண்ண வேணாம். நம்மளுடைய டைமும், எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த பழைய இன்சிடென்ட்ட நெனச்சுன்னு சொல்லிட்டு, அப்படியே போயிடுவாங்க. நம்மள எத்தன பேர் இந்த விஷயம் பண்ணியிருப்போம்? ஒரு பெர்சன வந்து பார்த்துட்டு பார்க்காத மாரி போயிட்டு, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட் ஏன்னு கேட்டா, நம்ம அப்படியே மொத்த ஸ்டோரியும் சொல்லியிருப்போம். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டும் சொல்லியிருப்பாங்க. ஆமாமா, அவர் சரி கிடையாது. இது மாரி தான் பண்ணியிருப்பாரு. மோசமான ஆட்டிட்யூட் இருக்கிற பெர்சன் சரியா பிஹேவ் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு, அவங்களும் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இந்த கான்வர்சேஷன அவாய்ட் பண்றதுக்காக, சிக்மா மேல்ஸ் கைண்ட்ல இருக்கிற பீப்பிள் வந்து, அவங்களுக்கு யாரையாவது புடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ரெஸ்பெக்ட் குடுக்காம வந்துருவாங்க. அத யாருக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. 2வது விஷயம், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப். அவங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ப வந்து யாருக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாதுன்னு நெனைப்பாங்க. நீங்க சிங்கிளா இருக்கீங்களா? லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல சென்டர்ல இருக்கீங்களா? யாரையாவது லவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த வந்து யாருக்கும் நீங்க சொல்ல தேவையில்லன்னு நெனைச்சிட்டு இருப்பாங்க. இது எதுக்கு நான் வெளிய சொல்லணும்? என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து என்னுடைய பிரைவசியான மேட்டர் தான். இத நான் வந்து வெளியிட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சிக்மா மேல்ஸ் ரொம்ப டீட்டெயில்டா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரஷர குறைச்சுக்கிறதுக்காக தான். இங்க என்ன பிரஷர் நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில எல்லாத்தையுமே வந்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாருமே. அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து எங்க போறாங்க? என்ன மாரியான ஃபோட்டோஸ்லாம் எடுக்குறாங்க? என்ன மாரியான விஷயம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் அவங்களுக்குள்ள என்ன பிரஷர குடுக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அந்த ரிலேஷன்ஷிப் நாளைக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நெறைய பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த மாரிலாம் இருந்தீங்களே, சுத்துனீங்களே, என்ன எதனால பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாருக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டே இருக்கணும்.
இப்போ சிக்மா மேல் கைண்ட்ல இருக்க பீப்புள் வந்து ஒரு ஒரு பார்ட்னர் கூட வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா ஸ்டார்டிங்ல இன்கேஸ் ஏதோ ஒரு ரீசனால பிரேக்கப் ஆகுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, வேற ஒரு பர்சன் அவங்க சூஸ் பண்ணலாம். அப்போ எல்லாத்தையுமே அவங்க ஓப்பனா வெளிய காமிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கணும். ஏன் இந்த மாரி பிரச்சனை ஆச்சு? என்ன ஆச்சு? ஏதாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுறத வந்து வெளிப்படையா காட்ட வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. யாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க மாட்டாங்க. சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய லவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், ஜென்யூனா ஒரு ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்றதானே தவிர்த்து, ஷோ ஆஃப் பண்றது கிடையாது பப்ளிக்கோட ஐல. பப்ளிக் ஐஸ்ல வந்து எல்லாத்தையுமே நம்ம காட்டணும்ன்ற அவசியமே நம்மளுக்கு கிடையாது. அதுல இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் வந்து நம்மளோட லவ் ரிலேஷன்ஷிப். அத வந்து அவங்களுக்கு காமிச்சு நம்மள பிரஷர் ஆக்கிக்கணும். இது வந்து ஒரு என்னப்பா இது வந்து ரொம்ப மூடியான கேரக்டர் மாரி இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு மரியாதை குடுக்காத கேரக்டர் மாரி இருக்காங்களே அப்படின்ற மாரி தெரிஞ்சாலுமே கூட, உண்மையிலேயே ரிலேஷன்ஷிப்க்கு மரியாதை குடுக்குறவங்க ஜென்யூனான கனெக்ஷன மட்டும் தான் பார்ப்பாங்க. வெளியில வந்து சோசியல் மீடியால ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் சிக்மா மேல்ஸ்க்கு அதிகமா இருந்துட்டு இருக்கும். என்னுடைய பெர்சனல் லைஃப், என்னுடைய பிரைவசின்னு சொல்லிட்டு அவங்க ரூட்ல போயிட்டே இருப்பாங்க. போதா குறைக்கு அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து வெளியில போஸ்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு டாக்டிஸ் அப்படின்ற மாரி சொல்லுவேன். இதுல என்னப்பா டாக்டிஸ் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல நடக்கிற நல்ல விஷயங்களா இருக்கலாம். சூப்பரா நீங்க சக்சஸ் பண்ற விஷயங்களா இருக்கலாம். இல்ல வந்து நீங்க கீழ விழுற விஷயங்களா இருக்கலாம். ஹார்ட் பிரேக்ல இருக்கிற விஷயங்களா இருக்கலாம். இத வந்து நீங்க வெளியில ஷேர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா ஆட்டோமேட்டிக்கா மத்த பீப்பிள் வந்து இத வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க உங்ககிட்ட. அவங்க எல்லார்கிட்டயுமே நீங்க எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டே இருக்கணும். அது வந்து உங்க எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணும். தேவையில்லாம உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணும். போதா குறைக்கு உங்களுடைய மூடையும் வந்து கெடுத்து விட்டுரும். இந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்றதுக்காக யார்கிட்டயுமே இத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்காக, லவ் ரிலேஷன்ஷிப்ப சிக்மா மேல்ஸ் பிரைவசியா தான் வச்சுட்டு இருப்பாங்க. யாருக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 3வது விஷயம் என்ன வந்து ரொம்ப பிரைவசியா வச்சிருப்பாங்க. யார்ட்டயுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள். யார் கூட சோசியல் சர்க்கிளா இருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன மாரியான பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுது டிசைட் ஆக போகுது. இந்த உலகத்துல நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வந்து ஒரு ஷோ ஆஃப் மாரி தான் காமிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த இடத்துல அந்த பெரிய இதுல வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. எனக்கு இன்கம் டாக்ஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட யார் ஃப்ரெண்டா இருக்காங்களோ, அவங்க என்ன மாரியான பெரிய பொசிஷன்ல இருக்காங்களோ, அத காமிச்சு அது மூலியமா ஷோ ஆஃப் பண்றதுக்கு இங்க எத்தன பேர் இருந்துட்டு இருக்காங்க. மேபி அவங்க ஒரு வாட்டி தான் பார்த்திருப்பாங்க. அதுக்குள்ள ஃப்ரெண்ட் அவங்க. நான் இந்த மாரி இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது மூலியமா ஷோ ஆஃப் பண்ணிக்கிற பீப்பிள் தான் இங்க அதிகம். இங்க ஒண்ணும் பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட் நடக்கல அப்படின்ற மாரி யோசிப்பாங்க சிக்மா மேல்ஸ். நீங்க வந்து ஒரு 50 ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு 50 பேர ஃப்ரெண்டா வச்சுட்டு இருக்கீங்களா? நான் ஒரு 60 பேர ஃப்ரெண்டா வச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் தான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க தான் வின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட்ல அவங்க கலந்துக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளுமே வந்து ஓப்பனா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. யார் கூட சுத்துறாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து யார்கிட்டயுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் சிக்மா மேல்ஸ்க்கு இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குவான்டிட்டிய விட குவாலிட்டில தான் வந்து ரொம்ப குறிக்கோளா இருந்துட்டு இருப்பாங்க. குவாலிட்டியான பீப்பிள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குவாலிட்டியான பீப்பிள் கூட தான் வந்து அதிகமா சிரிக்கிறதா இருக்கலாம், டீப்பா பேசுறதா இருக்கலாம், மீனிங்ஃபுல்லான டாக்ஸா இருக்கலாம். இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணணுன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். இந்த விஷயத்த சிக்மா மேல்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால, அவங்களுடைய சோசியல் சர்க்கிளையுமே வந்து சின்னதா வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப குவாலிட்டியான பீப்பிள் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து நெறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற மத்தவங்க கிட்ட காமிச்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் வந்து ஓப்பனா யார்கிட்டயும் பேசிட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுடைய ஹெல்த்த பார்த்துக்க போறாங்க. என்னது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்த பார்த்துப்பாங்களா? என்னப்பா சொல்ற புரியல அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, உங்க கூட என்ன மாரியான பெர்சன நீங்க ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்கள பேஸ் பண்ணி தான் உங்களோட மென்டல் ஹெல்த் இருக்கு. அவங்க நல்ல பெர்சனா ஜென்யூனா இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க வளர்ச்சியில சந்தோஷப்படுவாங்க. நீங்களும் அவங்க வளர்ச்சியில சந்தோஷப்படுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மென்டல் ஹெல்த் சூப்பரா இருந்துட்டு இருக்கும். இன் கேஸ் உங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன் வந்து உங்க கூடயே இருக்காங்க. நீங்க வேற வழி இல்லாம அவங்க கூட சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்க எனர்ஜிய ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. சில மோசமான நண்பர்கள். அவங்கள வந்து கூட வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஹெல்த்தே பாதிக்கும். உங்க மென்டல் ஹெல்த்தும் போக ஆரம்பிச்சுரும். இத தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளையுமே யாருக்கும் காட்டிக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளையுமே ரொம்ப ஸ்மாலா வச்சுட்டு இருப்பாங்க சிக்மா மேல்ஸ். 4வது விஷயம் எத ரொம்ப ஓப்பனா காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எத எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுறது வந்து யார்ட்டயுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு எத்தன பேர் வந்து அவங்களோட ஃப்ரீ டைம்ல நெறைய வொர்க் இருக்கும். பிரஷரான வொர்க் இருக்கும். அந்த பிரஷரான வொர்க்ல வெளிய வந்து சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது, ஒரு ரெஸ்டாரண்ட் போறதா இருக்கலாம், பீச் போறதா இருக்கலாம், உங்கள நீங்களே சில் பண்றதா இருக்கலாம். அந்த விஷயத்த எடுத்து Facebookலலாம் போட்டுட்டு இருக்கீங்க. வெளிப்படையா உங்களோட சோசியல் மீடியா பேஜ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தலாம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த யோசிச்சு, அத அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு எதுக்காக அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, அவங்களுடைய பிரஷரான வொர்க்கா இருக்கலாம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். அத ஃப்ரீ பண்ண கிடைச்ச ஒரு கோல்டன் மொமெண்ட்ஸ்ன்னு நெனச்சுப்பாங்க. இப்ப யானைகளின் சரணாலயம் முதுமலை அப்படின்ற மாரி சொல்றோம். அந்த முதுமலை அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துக்கு வந்து யானைகள கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த யானைகள் பயங்கரமா ரெஃப்ரெஷ் ஆகும்.
வருஷம் ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணணும், நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும், நிறைய டாஸ்க்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். அந்த முதுமலைன்னு சொல்லப்படுற அந்த யானைகளின் சரணாலயத்துல கொண்டு போய் விட்டாங்கன்னா, அவ்வளோ ஹேப்பியா வந்து அந்த சாங்சுரில வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, அதுக்கப்புறமா திருப்பி அந்த ஒர்க்குக்கு வந்துரும். அந்த ஒர்க்க ஃபர்ஸ்ட் செஞ்சத விட இன்னும் மோட்டிவேட்டடா செய்யும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நீங்க வந்து உங்கள வந்து சில் அவுட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம, உங்களோட எனர்ஜிய ரீஜெனரேட் பண்றதும், நீங்க திருப்பி எனர்ஜைஸ் ஆகுறதுக்குமான ஒரு டைம் மட்டும் தானே தவிர்த்து, அத ஏன் நம்ம வெளிப்படையா காமிச்சுக்கணும்? நான் இத பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இந்த மாரி சில் அவுட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அத அவாய்ட் பண்ணுவாங்க. இத எதுக்கு அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா அவங்க இத ஓப்பனா காட்டும்போது நெறைய பேருக்கு வந்து கேள்விகள் வரும். "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இந்த மாரியெல்லாம் விஷயம்லாம் எப்ப பண்ற?" அப்படின்ற மாரி. அந்த விஷயத்தலாம் தடுக்கிறதுக்காக, அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பெருசா வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. யார்கிட்டயுமே அத எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு அவங்க வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. இது வந்து அவங்க பிரைவசிய வேற லெவல்ல காப்பாத்துறதோட மட்டும் இல்லாம, அவங்களுடைய அந்த ஃப்ரீ டைம் வந்து ஃபுல்லா அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கும். திருப்பி ரீஎனர்ஜைஸ் ஆயி, அவங்களுடைய ஒர்க்ல வந்து 100% வந்து திருப்பி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சூரியன் பயங்கரமா உதிக்க ஆரம்பிக்குது. திருப்பி வந்து சூரியன் சன்செட்டும் ஆக ஆரம்பிக்குது. சூரியன் யார்கிட்டயுமே போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணலையே. நான் எதுக்கு இந்த டைம்ல வந்து இந்த மாரி உதயம் ஆவுறேன், இந்த டைம்ல சன்செட் ஆவுறேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. அந்த மாரி தான் சிக்மா மேல்ஸும் வந்து என்ன மாரியான விஷயங்கள ஒர்க் பண்றாங்கன்னு காமிச்சுக்க மாட்டாங்க. எந்த இடத்துல அவங்க வந்து சில் அவுட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுறத காமிக்க வேண்டிய அவசியமும் இங்க கிடையாது. எக்ஸ்ப்ளைனும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரைவசிய மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ 5வது விஷயம் ஃபைனலான விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியும், கன்ஃபார்மிட்டியும் வந்து மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. இங்க இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புடிச்சிருக்கு. அத நீங்க பண்ண போறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது எஜுகேஷன் கரியரா இருக்கலாம், உங்களுடைய பிசினஸ் ஐடியாஸா இருக்கலாம், இல்ல உங்களுடைய கோல்ஸ் அண்ட் பேஷன்ஸா இருக்கலாம். இந்த விஷயத்த நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து எல்லார்கிட்டயுமே சொல்ல வேணாம்னு நெனைப்பாங்க. எல்லார்ட்டயுமே சொல்ல வேணான்றத விட, யார்ட்டயுமே கூட சொல்ல வேணாம். கொஞ்சம் மறைவாவே பண்ணலாம். ஏன்னா வந்து இது உங்களுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். அத நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கெட்டு போக தான் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி கெடும் அப்படின்ற மாரி நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு அங்கிள் குமார்ன்னு ஒரு அங்கிள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஒரு வொர்க்கிங் பெர்சனா இருக்கீங்க. இல்ல நீங்க ஒரு காலேஜ்ல படிக்கிற பெர்சனா கூட இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பிளான் இருக்கு. அந்த பிசினஸ் பிளான வந்து நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அந்த குமார் அங்கிள் அப்படின்னு சொல்லப்படுற அங்கிள் கிட்ட போய் நீங்க ஐடியாலாம் சொல்றீங்க. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அங்கிள். இந்த மாரி பிசினஸ்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அங்கிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டூ 25 இயர்ஸ் வந்து ஒரு நார்மலான கம்பெனில ஒர்க் பண்ணி ரிட்டயர் ஆன பெர்சன் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கங்க. அவர் முதல்ல என்ன சொல்லுவாரு? எதுக்குப்பா பிசினஸ் பிளான்லாம் வச்சுட்டு இருக்க? சைலன்ட்டா போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியா, சம்பளம் வாங்குனியா, அப்படியே போயிடுப்பா லைஃப் செட் ஆயிடும் அப்படின்ற மாரி தான் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, அவருக்கு நடந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸா இருக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்ட் கூட பிசினஸ் ஆரம்பிச்சாரு. இந்த மாரிலாம் பண்ணாரு. இது மாரிலாம் லாஸ் ஆயிடுச்சுப்பா. இந்த மாரிலாம் போயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் உங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாம, அவங்களுடைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸும் ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. இது அவங்க வேணுன்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ தான் ஷேர் பண்றாங்களே தவிர்த்து, அது உண்மை கிடையாது. உங்க லைஃப்லயுமே அது மாரி நடக்கணும்ன்ற அவசியம் இங்க கிடையாது. அதனால உங்களுடைய பேஷனா இருக்கலாம், உங்களோட பிளானா இருக்கலாம். நீங்க நெறைய ஓப்பனா வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அத செய்ய முடியாது. அதனால தான் இப்போ எல்லாருமே ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே படிக்கணும், இந்த மாரி தான் பண்ணணும். பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாரியான விஷயம் கேட்டு இந்த டிகிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த ரூட்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல் கைண்ட்ல இருக்க பீப்பிள் வந்து அவங்க வேற ரூட் வச்சிருப்பாங்க. ஒரு தனி வழியில போயிட்டு இருப்பாங்க. அந்த வழி யாருக்கும் காட்ட தேவை கிடையாது. எனக்கு புடிச்சிருக்கு நான் படிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புடிச்ச படிப்பே வந்து நீங்க ஓனா இங்க சூஸ் பண்ண முடியாது. ஆளாளுக்கு ஒரு படிப்பு படிக்க சொல்லுவாங்க. ஆனா அத நீங்க மறைவா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் மேக்ஸிமம் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் அத படிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நீங்க படிச்சு முடிச்சு உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா, இப்போ உங்களுடைய நீங்க ஒரு பிளேயரா இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு பேஷன்ல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கலாம். நீங்க ஒரு படிப்புல ஒரு இன்ட்ரஸ்டடா இருக்கலாம். அப்ப நீங்க எந்த விஷயத்த நீங்க ஆசைப்பட்டீங்களோ, அதுதான் உங்க அடையாளத்தையே மாத்தப் போகுது. நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த உலகத்துக்கே காட்டப் போற அந்த அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுறது, உங்க மனசுல இருக்கிற ஆசை தான். அத வந்து இங்க யார்ட்டயுமே எக்ஸ்பிளைன் பண்ண தேவை கிடையாது. நான் இதுக்காக தான் இத பண்ண போறேன். இந்த மாரிலாம் பண்ணா எனக்கு இது மாரி ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. இதனால தான் சிக்மா மேல்ஸ் வந்து அவங்க இண்டிவிஜுவாலிட்டிய காப்பாத்திக்கிறதுக்காக, அவங்களுடைய மூவ்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய பேஷனா இருக்கலாம், அவங்களுடைய ஐடியாஸா இருக்கலாம். மத்தவங்க கிட்ட கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி, அது மூலியமா வந்து அப்ரூவல் வாங்கிக்க மாட்டாங்க. இத அவங்க யார்ட்டயுமே எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமும் கிடையாது. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மல்லிகை பூ மலர்ந்துட்டே இருக்கு. அந்த மல்லிகை பூ வந்து யார்கிட்டயுமே வந்து நான் மலர்ந்துட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரியான வாசங்கள் குடுப்பேன். என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாரி கேட்கறது கிடையாது. அதே மல்லிகை பூ வந்து பக்கத்துல இருக்கிற ரோசாவ பார்த்து, "ரோசா நீ சூப்பரா மலர்ந்துட்டு இருக்க. நான் உன்னோட மனம் அதிகம்னு" சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்கிறதும் கிடையாது. ரோஜா பூவும் அதேதான். அதுவும் வந்து நான் ரோஜா பூ, நான் மலர்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான ஸ்மெல்லா இருக்கு. என்ன பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறது கிடையாது. மல்லிகை பூவ பார்த்து நான் உன்னோட நல்ல மணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் பண்ணிக்கிறதும் கிடையாது. மல்லிகை அதோடைய வேலைய பார்த்து மலர ஆரம்பிக்குது. ரோஜா அதோடைய வேலைய பார்த்து மலர ஆரம்பிக்குது. ரோஜா புடிச்சவங்க ரோஜா வாங்கிட்டு போறாங்க. மல்லிகை பூ புடிச்சவங்க மல்லிகை பூ வாங்கிட்டு போறாங்க.
அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற விஷயங்கள வந்து யார்கிட்டயும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. மத்த பீப்பிள பார்த்து கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க யூனிக்கான ஒரு பெர்சன் தான். நீங்க ரோஜாவாவும் இருக்கலாம், மல்லிகை பூவாவும் இருக்கலாம். நீங்க மலர்றத பொறுத்து உங்கள யார் புடிச்சிருக்கோ அவங்க வந்து உங்கள வாங்கிட்டு போறாங்க. அது எஜுகேஷனா இருக்கலாம், கரியரா இருக்கலாம், மேரேஜா இருக்கலாம். எல்லா விஷயத்தையுமே வந்து நெறைய இடத்துல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாரி நான் காமிச்சுக்கணும். இந்த மாரி கம்பேரிசன் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற பிரஷர எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க லைஃப் வந்து வேற லெவல்ல ஹேப்பியா வாழலாம். இதனால தான் சிக்மா மேல்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு, நெறைய விஷயங்கள் நெறைய பேர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றத தவிர்க்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.